ஆத்தும பாரம் தாரும் திறப்பிலே நிற்க வேண்டும். ஆத்தும பாரம் தாரும். ஆமென். உறங்காத கண்கள் ஜப ஆவியத்தில் ஊற்றும் ஜப சிந்த என்னில் தாரும் தேவா. ஜப ஆவியத்தில் ஊற்றும் தேவா. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம். ஏசாயா 52 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52:8. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் அவர்கள் சத்தம் கேட்கப்படும் போது அவர்கள் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். அதை கண்ணார காண்பார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கடந்த ஒரு வாரமாக ஆண்டவர் நினைவிலே அல்லது பார்வையிலும் நினைவிலும் கர்த்தர் கொண்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை உண்டென்றால் ஜாமக்காரன். ஜாமக்காரன், ஜாமக்காரன். ஆமென். வாட்ச்மேன், ஜாமக்காரன். ஜாமக்காரங்கிற வார்த்தை அது பைபிள் லாங்குவேஜ். தமிழ்ல அழகான வார்த்தை. ஜாமம், ஜாமம்னா காலம். ஜாமக்காரன்னா காக்கிறவன், கண் விழித்திருந்து காக்கிறவன். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம யாரா மாறணும்னு ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற நிலை உண்டு. கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனால் உருவாக்கப்படுகிறவனாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம் பேசி வருகிறார். போன வாரத்தில் என்ன செய்தி கேட்டோம்? போன ஃப்ரைடே என்ன பெருமூச்சோட ஓடக்கூடாது. என்ன செய்தி கேட்டோம்? பெருமூச்சு. ஆமே. அதாவது இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ணும்போது நிறைய டைப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது அவங்க சிலருக்கு வசனம் கேட்கறது தான் பொழுதுபோக்கு. அதே பட்டணம் மாதிரி வசனம் கேட்கறது தான். கேட்டு முடிச்சோன்னே அடுத்த மீட்டிங் எப்போ? அவ்வளோதான். சூப்பர். இன்னைக்கு என்ன டைம் போனதே தெரியல. இன்னைக்கு பிரசங்கம் நல்லா ஜாலியாக போச்சு. இன்னைக்கு பிரசங்கத்தில் நல்லா இன்னும் போன வாரம் மாதிரி இந்த வாரம் பிரசங்கத்தில் வச்சு காமெடி குறவு. ஆமே. இப்படி கேட்குறவங்க இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க பாருங்க, பிரசங்கம் டைம் அவங்களுக்கு தாலாட்டு பாடுறது மாதிரியே இருக்கும். அதாவது பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் கேட்டு ஒருத்தன் உறங்கி கீழே விழுந்து கர்த்தாவே ஆமென் அப்படியே இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் வர்றதே எதுக்கு தெரியுமா? ஆனால் இவங்க ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில பார்க்குறாங்க, நம்மளை தான் சொல்கிறாரோ எல்லா மீட்டிங் வரேனா, உங்களை சொல்லலை, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா. ஆனால் சிலர் இருப்பாங்க, அவங்க யாராக மாறிட்டு இருப்பாங்கன்னா டிசைப்பிளாக மாறிட்டே இருப்பாங்க. அவங்க சீஷனாக மாறிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த சீஷனை மாற்றப்பட்டவனுக்கெல்லாம் அவர் பேரை சொல்லி கூடுவார். மற்றவங்களுக்கெல்லாம் 5000 புருஷர்கள், 7000 பேர், 4000 பேர். அப்போ ஆண்டவர் வார்த்தை தரும்போது சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஒரு நபருக்காக ஆண்டவர் கொடுப்பார் அல்லது முழுவதுமாக கொடுப்பார். ஆமென். அதனால தான் ஆவியானவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவுள். அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதனை இப்போ டச் பண்ணால் அது வேற சர்மன் ஆயிரும். அதில் ஒரு அர்த்தம் என்னன்னா,
யாருக்கு இது போகணுமோ போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். காதுள்ளவன் கேட்க தெரியும். இந்த இது யாருக்கு போகணுமோ போயிட்டு இருக்கு, அவன் கேட்டா போதும் எனக்கு. அதே போலதான் இந்த நாளிலே இந்த என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இன்னைக்கு போன வாரம் என்ன செய்தி கேட்க வைக்கல, இன்னைக்கு கேட்க வைக்கிறாருன்னா இன்னைக்கு ஏதோ என்கிட்ட பேச போறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படி வார்த்தையை இப்படி தான் நீங்க கேட்கணும். ஜாமக்கார் ஒவ்வொரு செய்தி எடுக்கும் போதும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் என்ன காரியத்துக்காக போன அரசியல் பெருமூச்சு விட்டு அளவு வைக்கணும் நீங்கள் சித்தம் வச்சுருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு பெருமூச்சு விட்டு கிருபையை தாங்க. இந்த செய்தி எடுக்கும்போது ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஜாமக்காரங்கிற நிலை என்னில் குறைவு இருக்குமானால் ஆண்டவரே என்னை உருவாக்குங்க என்று சொல்லி ஆவியானவர் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி சொல்லும் போதும் என் உள்ளம் அப்படிதான் ஜெபித்து கொண்டே இருக்கிறது. அப்போ சில காரியங்களில் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நிலை, வேதத்தின்படி ஜாமக்காரன் என்கிறவன் அவன் யார், அவனுடைய செயல் என்ன என்று 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 62 அதனுடைய 6வது வசனம் நானே வாசிக்கிற நேரம் இல்லாததுனால, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்போ ஆண்டவர் கட்டளையிட, ஆண்டவர் சொல்ல அவர் கட்டளையிட நிற்கும். அவ ஆண்டவர் ஏற்படுத்துகிறேன்னு சொல்றார். அந்த இடத்துல நான் அவைலபிளா நிற்கிறேன்னா நான் யாரா மாறுவேன் தெரியுமா? நான் யாராய் கர்த்தரால் மாற்றப்படுவேன்? ஒரு ஜாமக்காரனாய் மாற்றப்படுவேன். அப்போ இதுக்கு இந்த வார்த்தை எதுக்காக உங்க மத்தியில் சொல்றேன்னா, இந்த செய்தி வரும்போது உங்களுக்கு அது புரியும். நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. என் குடும்பத்துக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், சபைக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், தேசத்துக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு. இப்படி ஆண்டவர் சிலரை ஒரு நபருக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், அவங்க மொத்த குடும்பத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், சபைக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், தேசத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்று தேவன் அளித்த கிருபையின் அளவுக்கு தக்கதாய் தேவனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆமென். நான் கட்டளையிடுகிறேன் அப்படிங்கிறார். எதற்காக? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. எடுக்க வேண்டாம். சங்கீதம் 48:10 என்ன இருக்கும்? நீங்கள் அமர்ந்திருந்து 47:10 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அங்க என்ன சொல்றார்? நீ அமர்ந்திரு என்று. ஆமென். ஆனால் இங்க என்ன சொல்றார்? நீ என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திருக்க கூடாது. அதுதான் ஒவ்வொரு சீசன், ஒவ்வொரு டைம், ஒவ்வொரு காலம் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த காலத்தை அறிந்து ஒரு தேவ பிள்ளை செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய தலைமுறையை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை குறித்ததா இருக்கலாம், சபையை குறித்ததா இருக்கலாம், தேசத்தை குறித்ததா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது கர்த்தர் நாம் ஜாமக்காரனாய் மாறும்போது அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நாம் அதற்கு ரெடியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு பெரிய செய்தி நான் மிகவும் சுருக்கமாக சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போகிறோம். அந்த கிருபைகளை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆமென். எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வீப்பிங், அவரை வீப்பிங் ப்ராஃபட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் கண்ணில் எப்பவுமே என்னதான் வடிஞ்சிட்டு இருக்கும் தெரியுமா? கண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அது பிறப்பிலிருந்து வருகிறது அல்ல. நம்ம ஒரு சாட்சி கேட்டோமே, அப்படிப்பட்ட வியாதி அல்ல அது. இது எதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிருபைகளை, அந்த அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கினார். வேண்டாம்ப்பா, நான் சின்ன பையனா இருக்கிறேன், நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், நீ சின்ன பிள்ளைன்னெலாம் சொல்லாத, நான் உன்னை கொண்டு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி. ஏன்னா தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என்
மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கும் போது அந்த இடத்துல என்னதான் கர்த்தர் பார்க்க விரும்புவார். அதே போலதான் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துல அவர் மனசுல ஏற்கனவே வச்சுட்டார். அவர் மனதுல நமக்கு இருக்கிற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டருடைய மனசை தான் யோசேப்புக்கு சொப்பனமா காட்டி கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் அவர் குழியை காட்டி கொடுக்கல, அவர் உயர்வான ஸ்தானத்தை காட்டி கொடுத்தார். அதை நோக்கி பயணிக்கிற பாதையில குழிகள் இருக்கும், அந்த கிணறுகள் இருக்கும், சில தடைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சித்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ நீ ஒரு இடத்துல சொல்ல, நீ அமர்ந்து இருந்து, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. அப்படிப்பட்ட காலமும் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல, இந்த சீசன்ல தேவன் யாராக இருக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா ஜாமக்காரனா. அவன் குயவன் கையில் இருக்கிற களிமண் நிச்சயம் உருவாக்கப்படும், ஆனா அந்த கையில வரணும். அவன் தேவன் கட்டளை. இப்படி ஒரு செயல் நடக்கும் போது 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு. அப்போ நீங்க ஜாமக்காரனா எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்கு இனி பங்கு இல்லை தெரியுமா? சத்துருக்கு இனி பங்கு இல்லை. ஹல்லேலூயா. இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வசனம். இது எவ்வளவு தேவையான வாக்குத்தத்தம் தெரியுமா? மிகவும் தேவையான. நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறது, சத்துரு அது பலனை அனுபவிக்கிறான் என்று சொல்லும் போது அதால நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலை மாறணும்னா நீ ஜாமக்காரனா மாறணும். ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் என்று ஏசாயா 52:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜாமக்காரனாய் மாறும்போது கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஜாமக்காரனுடைய அடையாளங்கள் என்ன? 5 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, ஜாமக்காரன் என்கிறவன் விழித்திருந்து ஜெபிக்கிறவன், ராக்காலங்களில் ஜெபிக்கிறவன் அல்லது ஜெபத்தில் விழித்திருக்கிறவன். ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் வார்த்தை உண்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமாம். ஜாமக்காரன் என்கிறவன் ஒரு சோதனை வருகிறதை உணர்ந்து அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். நார்மல் பிரேயர்னு ஒன்று இருக்கிறது, ஜாமக்கார ஜெபம்னு ஒன்று இருக்கிறது. ஜாமக்கார ஜெபங்கிறது தான் இந்த அந்தகாரத்தில் போராடுகிற அனுபவம். இது அந்தகாரத்தின் வேலை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த அந்தகாரத்தின் வேளையில 1 hour பிரேயர் பண்றதே பெரிய சேலஞ்சா இருந்துச்சு, எல்லாருக்குமே சேலஞ்சா இருந்துச்சு. ஆமென். இது சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி சேலஞ்சா இருந்துன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபுக்கும் சவாலா இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல. இயேசுவுக்கும் இது பெரிய சேலஞ்சா இருந்து. எப்படின்னா, அவர் ஜெபத்துல 3 வாட்டி எழும்பி வரார். அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு வரல, ஒரு வாட்டி ஜெபிக்கிறார். அவருக்கு அதுல அந்த ஃப்ளோ கட் ஆகுது. அந்த ஃப்ளோ அவரால் அப்படியே தரித்திருக்க முடியும். அவர் எழும்புறார், வராரு, வந்து பார்க்கும்போது தூங்காத திருப்பி போறாரு, திருப்பி ஜெபம் பண்றாரு, திருப்பி எழும்புறாரு, திருப்பி வந்து தூங்காத. ஆனா அவர் அதுல எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டுறாருன்னா, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணாத, நீ திரும்ப போ, பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஜெபத்தில் விழித்திருக்கிறதுனா, எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது அந்தகாரத்தின் வேலை. எல்லார் லைஃப்லையும் இந்த அந்தகாரத்தின் வேலை இருக்கும். அது எப்படி நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னா, நமக்கு 1 நிமிஷம் ஜெபம் பண்றதே ரொம்ப ஹெவியா இருக்கும். என் லைஃப்ல நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன்.
அந்த டைம்ல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? ஆவியானவர் இதை காண்பித்து தருவாரு. நம்ம பேதுருவோன் யாக்கோபு தூங்குறோன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ் அவர் 100% காட், அதில் ஒரு டவுட் கிடையாது. இப்போ அவர் முழுசாவே காடு தான். அப்பொழுது அவர் 100% காடா இருந்தாலும் 100% யாரா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவர் போட்ல தூங்கினார். ஆமே. அவருக்கு பசி வந்துச்சு, அவருக்கு தாகம் வந்துச்சு. ஆமே. அவர் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இதற்காகவே நான் இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதான் பைபிள் இருக்க, அவர் மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் அதன் அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் இப்படி ஜெபம் பண்ணதே கிடையாது. அவர் போய் சாயங்காலத்தில் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாருன்னா காலையில தான் வருவார். கீழே என்ன நடந்தா என்ன, தூங்குனா என்ன, கீழே பெரிய சண்டையே நடந்துச்சு ஒரு வாட்டி. 9 சீஷர்கள் கீழே ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும்போது அவன் அந்த பையனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. கீழே பெரிய வாக்குவாதமே வந்துட்டு, அப்பெல்லாம் வராதவர். இப்போ 3 பேர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். பேதுரு குரட்டை அவ்வளவு தூரம் கேட்டிருக்குமா என்ன, வராரு. அப்போ இது எவ்வளவு பெரிய சேலஞ்சான காரியம். ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு பாருங்க, மறுபடியும் போய் இவன் தான் ஜாமக்காரன். எனக்கு ஜெபிக்க முடியலன்னு வரும்போது நான் திரும்ப ஜெபிக்க போய் உட்கார்றேன் தெரியுமா, இப்படி நான் உட்கார்ந்தேன்னா அந்த அந்தகார வேலையை நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அந்த அந்தகார வேலையை நான் ஃபேஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா 22:42-43 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ அந்த ஸ்ட்ரெங்க் கிடைக்கிறது வரைக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை வரல, இனிதான் பிரச்சனை வரப்போகிறது. ஜாமக்காரனுடைய செயல் என்னன்னா, அவன் உடனே ஜெபத்தில் அலர்ட் ஆயிடுவான். நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆக வேண்டியது நம்ம பிரேயர் லைஃப்ல. இந்த இரவு எல்லா இரவும் போல நான் கடத்தக்கூடாது. ஆண்டவர் எதையோ எனக்கு சொல்ல விரும்புகிறார். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இந்த ராக்காலத்தில் நான் விழித்திருப்பேன். ஆனால் என்னால் அதை ஜீசஸால ஃபேஸ் பண்ண முடிந்தது, ஆண்டவரால் எதிர்கொள்ள முடிந்தது. ஜெபிக்காத சீஷர்களால எதிர்கொள்ள முடியவில்லை, ஜெபித்த இயேசுவால எதிர்கொள்ள முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். சில கடினமான பாதையின் வழியாக தான் சில நன்மைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கும் போது அந்த பாதைகளின் வழியாய் நாம நடந்து தான் ஆக வேண்டும். ஆமென். 7 மடங்கு அக்னி சூளை வழியாக தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருப்பார் என்றால் அந்த அக்னி சூளையை கடந்துதான் ஆக வேண்டும். சிங்க கெபிக்கு பிற்பாடு தானியேலுக்கு ஒரு ஜெயமான காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார் என்றால் அந்த அனுபவத்தை கடந்துதான் ஆக வேண்டும். கோலியாத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் எருசலேமுக்குள்ள தாவீதால என்றாக முடியும்னா அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இதற்கு நாம் விலகி ஓட முடியாது, வழி விலக முடியாது. இதுக்கு நம்ம முடியாதுன்னு சொன்னா நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை நமக்கு எட்டா கனியாகவே இருக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அதனாலதான் இயேசு சொல்லுவார், இதை நான் பானம் பண்ணியே ஆக வேண்டும் என்பார். என் பிதா தந்த பாத்திரம், இதை நான் பானம் பண்ணி தான் ஆக வேண்டும். காரணம் இந்த வழியாய் செல்வ, இதுதான் பிதாவினுடைய தீர்மானம். இது ஏரோதோ பிலாத்தோ எழுதின தீர்மானம் கிடையாது. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில சத்துரு கை ஓங்கினது போல இருந்தாலும் சத்துரு நினைத்ததெல்லாம் நடப்பது தேவன் ஏற்கனவே தீர்மானித்ததுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபை பாருங்கள், ஏசாப் 400 பேரோடு வருகிறான் என்ற செய்தி வந்ததும் அவன் அந்த ராக்காலத்தில் ஜாமக்காரனாய் மாறினான். அவன் ஃபர்ஸ்ட் நல்ல பிளான் பண்ணி பார்க்கிறான். நான் ஒவ்வொரு செட்டா அனுப்புறான், அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் வேலைக்காரர்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு டீம் வேலைக்காரர்களை அனுப்புறான். அப்புறம் தான் புரிந்து கொண்டான், யார் தான் ஜாமக்காரனா இருக்கணும் தெரியுமா? நான் ஜாம காக்கிறதுக்கு ஆளை வச்சு வைக்க முடியாது. ஆமென்.
நான் தான் இருக்கணும், நான் தான் இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒவ்வொரு டீமா பிரிச்சு வெகுமதிகளை அனுப்புறான். அந்த இதில் ஒரு கொஞ்சம் வேலைக்காரங்க, இவன் கூட இருக்கிற வேலைக்காரங்க, அப்போ இவங்க தான் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் நான் ஜோமனை சொல்லிட்டேன்ல, இவங்கள்ட்ட தான் ஜோமனை சொல்லி எல்லாம் ரைட்டு தான் யாக்கோவே. ஆனால் இந்த இரவில் கர்த்தர் யாரை தான் ஜாமக்காரனா வச்சிருக்கிறாருன்னா, உன் குடும்பம், உன் தலைமுறை, உன் சம்பாத்தியம் நஷ்டமாக கூடாதுன்னா யார் தான் ஜாமக்காரனா இருக்கணும் தெரியுமா? லேயாளோ ராகிலோ அல்ல, யாக்கோவே நீ தான் ஜாமக்காரனா இருக்கும். இது அவனுக்கு உள்வாங்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு, இது உள்வாங்க டைம் எடுத்துச்சு. அவன் ஒவ்வொரு செட்டு அனுப்ப அவன் ஸ்பிரிட்ல போராட்டமும் பயமும் பெருகுதே தவிர குறையல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சில காரியங்களை சால்வ் பண்றதுக்காக சில தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து சில காரியங்கள் எல்லாம் நடப்பிப்போம். அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு காரியம் நடப்பிக்க நமக்கு கொஞ்சம் அந்த பயம் குறையும், அழுத்தம் குறையும். ஆனால் இது ஒவ்வொன்றா செய்ய அழுத்தம் குறைவதுக்கு பதில் கூடுது. அப்படின்னாலே அந்த இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தர் உங்களை அந்த காரியத்துக்கு ஜாமக்காரனா இருக்க எதிர்பார்க்கிறார். யாக்கோவை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவன் பிந்தி தனித்திருந்தான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 24 அவன் தனித்திருக்கிறான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விழித்திருப்பான் ஜெபத்தில். இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லாமே கைவிட்டு போகிறது என்கிற நிலையில் இருந்தவனுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட மிஸ் ஆகாதபடிக்கு உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு. யாக்கோவே, இத்தனை காலம் நீ அமைதியா இருந்த, ஒரு பிரச்சனை இல்லாம இருந்த, இப்போ நெருக்கத்தின் மேல நெருக்கம், போராட்டத்தின் மேல போராட்டம் வருதுன்னா இது நீ அமைதியா இருக்கிற காலம் அல்ல யாக்கோவே, இது ராக்காலத்திலே நீ விழித்திருக்கிற காலம். ஆமென். நெகேமியா பாருங்க, நெகேமியா தேவ சமூகத்திலிருந்து அழுது ஜெபித்து உபவாசித்து மன்றாடி பெர்மிஷன் வாங்கிட்டார். ஃபேவர் இருக்கு, நிறைய பேர் கூட எழும்பி அலங்கம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. அலங்கம் கட்டி பாதி வேற ஆகுது, சத்துருக்கள் திட்டம் போடுறாங்க. நெகேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்று நம்ம, அதாவது சத்துருவனுடைய பிளான் என்ன தெரியுமா? சத்துருடைய போடுற பிளான்ல முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா சத்துரு போடுறா, ஒரு திட்டம் போடுறான்னா அவன் என்ன அதுல கவனமா இருப்பான்னா, இது அவனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான், ஜெபிப்பான். ஜெபிச்சா என்ன ஆகும்? சத்துரு போடுற திட்டம் நடக்காது. பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிச்சா சத்துரு திட்டம் நடக்காது. ஆமே, மெசேஜ் கிடைச்சிட்டா? இது யார் நம்ம சொல்லல, இது யார் சொல்றா? சத்துருக்கள். அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமே, அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? 12வது வசனத்தை பாருங்கள். அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அவன் எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அது 10 தடவை தெரிய வைக்கிறான். அல்லேலூயா, ஆமென். எதுக்கு தெரிய வைக்கிறார்? அடுத்த வசனம், எங்களுக்கு செய்தி 15 பாருங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும். சாரி, நீங்க 9வது வசனத்தை பாருங்கள். 8-9. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம், எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் நிமித்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் சில இடத்துல இப்படி சத்துருவின் கை ஓங்கி இருக்கிறது. அதனால ஆண்டவரே, நான் நைட்டு ஜோம் பண்ணாதான் நீங்க எனக்கு செய்வீங்களா? இல்லப்பா, நான் உனக்கு செஞ்சுவேன்.
ஆனா சில இடத்துல அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம். இதனால என்னாச்சு? சத்துரு திட்டம் போட அந்த திட்டம் எல்லாம் யாருக்கு தெரிய வந்துட்டே இருக்கு? நல்ல புரியுது. கர்த்தர் எதுக்கு ஜாமக்காரனா வைக்கிறார் அப்படின்னா, சத்துருவின் பல திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க தலைமுறையை குறித்து சத்துரு இப்படிதான் பிளான் வச்சிருக்கிறான் தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அந்த ட்ராக்ல விடுவோமா? விடமாட்டோம். இதுதான் சத்துருவுக்கு என் தலைமை குறித்து, அந்த ட்ராக்கே ஓபன் பண்ண விட மாட்டோம். எவ்வளவு ஜாக்கிரதை இன்னைக்கு தெரியல. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஐயோ நாங்க நம்பினோமே. இன்னைக்கு அநேக குடும்பத்தின் கண்ணீர் அப்படித்தானே. நம்பிட்டோமே, இவங்களை நம்பிதானே இங்க நான் கொடுத்தேன் பொண்ணு, நம்பிதானே பொண்ணு எடுத்தோம், நம்பிதானே இந்த காலேஜுக்கு நான் அனுப்பினேன், நம்பிதானே இதை வாங்கணும், நம்பிதானே இதை செய்தோம். ஒண்ணுமே தெரியும், நம்பிட்டோம், கண்ணை மூடி நம்பிட்டோம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டோம். பேதை நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான் சத்துரு. ஒருத்தனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு எப்பவுமே ஆவியில ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய அந்த அலர்ட்னஸ், அந்த அலர்ட் பண்ணிட்டே இருப்பார், நமக்கு பண்ணிட்டே இருப்பார். இவங்க ஜெபிக்க ஏற்படுத்துறாங்க. திட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் அபத்தமாக்கினார். 15வது வசனம், எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்ட பொழுது நாங்கள் எல்லாரும் அவரவர் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். இது ரொம்ப முக்கியமான காரியம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜாமக்காரன் என்பவன் யுத்தத்தை ராக்காலங்களில் ஜெபத்தில் செய்வான். அவன் மாம்சமா செய்ய மாட்டான், அவன் ஜெபத்தில் போராடுவான். யாக்கோபு போராடினான் பைபிள்ல இருக்கு. ஆமென். ஓசியா 12:4 இருக்கு, அவன் அழுது கெஞ்சினான் இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி எழுதி வைக்கிறார் தெரியுமா? போராடினான். ராத்திரி நேரத்தில் போராடுகிறான், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போராடுகிறான், எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு போராடுகிறான். ஆமென். இந்த ராக்காலத்தில் தேவ சமூகத்தில் நிக்கிறவங்க மேக்சிமம் அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம், அல்லது எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி, அல்லது யாரும் இல்லாத நேரம், ராத்திரி மட்டும்தான் ஜெபம் அப்படி நான் சொல்லவில்லை. அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராக்காலம் என்பதே சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் ஒருவனுடைய ஜெப ஜீவி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தூங்கிடவே கூடாது, அவன் தொய்வு வந்துடவே கூடாது. அப்படி அந்த ராக்காலத்தில் ஜெபிக்கிறது ரொம்ப கடினமானது. அதனால மறுபடியும் ட்ரை பண்ணணும். இதுக்கு நல்ல அடிச்சுவட இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார். எனவே ஜெபத்தில் விழித்திருக்கும் போது 20 வருட பிரச்சனைக்கு அந்த ஜெபத்தில் முற்றுப்புள்ளி, சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு முற்றுப்புள்ளி, எல்லா ஆலோசனையும் அபத்தமாகும், ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவதாக எச்சரிப்பை உணர்ந்து செயல்படுகிறவனாய் காணப்பட வேண்டும்.